ஊழல் செஞ்ச அமைச்சர்லாம் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. அது எப்படி கண்டிப்பா பாக்குறீங்க? மக்கள் பணத்தை கையாளலாம் ஒரு நாள் மாட்டுவாங்கல்ல. கம்பல்சரி அதை தப்பு செஞ்சா தண்டனை உண்டுன்றது கன்ஃபார்ம் ஒரு நாள் இருக்கும். அது மக்களா பார்த்து கொடுக்குறது வந்து ஐ டோன்ட் சேஸ் ஹெட்லைன்ஸ், இவங்களை கைது செய்யணும் அந்த மாதிரி இல்லை. லெட் தேர் பி இன்வெஸ்டிகேஷன்ஸ். ப்ராசஸ் தான் முக்கியம். எல்லாமே சட்டத்துப்படி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். அதை வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து ஒரு ஹெட்லைனுக்காக வந்து இது பெஸ்ட் இது வஸ்ட்ன்னு சொல்றது ஐ டோன்ட் பிலீவ். தெரியல. ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செந்தில் பாலாஜி இருக்கும். ஏன் பர்டிகுலர் செந்தில் பாலாஜி? அவர் நிறைய இது பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேமு இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காரு. ஊழல் செஞ்சா கைது செய்யணும் தானே. ஊழல் இதுக்கு நம்ம அப்படி பார்த்தது இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே வரும்போது பெருசா அவங்க 2 பேரும் வந்து கைது பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா இது புதுசா இருக்குல்ல. நல்லது தானே. ஊழல் செஞ்சா கைது நடக்கணும். அது வந்து ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும், டிவிக்கே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே ஊழல்னு ஒன்று நடந்தா கைது நடந்துச்சுன்னா நல்லது தானே. யாருக்குமே லஞ்சம் போகாது, எல்லாருக்குமே அவங்களோட டேக்ஸ் வந்து இதுவாகும். அதனால விஜய் சாரோடைய இந்த 1 month ஆஃப் ஆட்சி எப்படி பார்த்தேன்? இன்னும் டைம் வேணும் இல்லையா? 1 monthல நான் சொல்ல முடியாது இல்லையா? லெட்ஸ் கிவ் ஹிம் டைம். நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. அது உங்களுக்கு இல்லை, இப்போ நான் வந்து எனக்கு ஆன்சர் பண்றதுல ஒன்றும் இல்லை. பட் எனக்கு 1 month நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இதை பார்க்கணும். ஒரு 4 பால் பார்த்துட்டு நம்ம உடனே நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் 4 நாள் கழிச்சு அவுட் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி நோன்னு சொல்லிட்டாலும் டெஸ்ட் மேட்ச்னா 5 வருஷம். 5 வருஷத்துக்கு அப்புறம் we will show it our ஒரு 2 நாள்ல ஒரு மாசத்துல சென்சேஷனுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு நானே திருப்பி மாத்தி சொல்லக்கூடாது. So we will wish him the best, we'll give him time. யார் பண்ணாலும் நல்லது பண்ணணும். பட் அதே சைடு டிஎம்கே இருந்து எல்லாத்தையுமே கிரிட்டிசிசம் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? See, criticism is a part of democracy. பட் அவருக்கு கிரிட்டிசிசம்ங்கிறதுனால அவங்க அகேன்ஸ்ட் கிடையாது. இப்போ ஒருத்தர் பவுலிங் பண்றாங்கன்னா ஒருத்தர் பேட்டிங் பண்றாங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. எல்லாம் டீம் தான். சோ கிரிட்டிசிசம் இஸ் பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. அவங்களுக்கு எம்எல்ஏ ஓட்டு போட்டு அவங்க வந்து நிக்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. இல்ல மேம், ஒரு ஹெல்தி கிரிட்டிசிசம்னா பரவாயில்ல. இந்த பண்றாங்கல்ல, See, அது வந்து நம்ம இவங்களை கிரிட்டிசிசம் பண்றது நம்ம கிரிட்டிசிசம் பண்ணணும். எவ்ரிஒன் நீட்ஸ் டைம். நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது. போன ஆட்சியில ஊழல் பண்ண அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தகவல் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்ல? உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி பார்த்தது இல்ல. வந்து ஐ டோன்ட் சேஸ் ஹெட்லைன்ஸ், இவங்களை கைது செய்யணும் அந்த மாதிரி இல்லை. லெட் தேர் பி இன்வெஸ்டிகேஷன்ஸ். ப்ராசஸ் தான் முக்கியம். எல்லாமே சட்டத்துப்படி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். அதை வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து ஒரு ஹெட்லைனுக்காக வந்து இது பெஸ்ட் இது வஸ்ட்ன்னு சொல்றது ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். விஜய் சார் வந்து இப்போ 1 month ஆயிடுச்சு. எப்படி போயிட்டு இருக்க ஆட்சி எப்படி பாக்குறீங்க நீங்க? அவரால் இப்போ அவர் இதுக்கு புதுசு, அரசியலுக்கு புதுசு. ஆனால் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுறாரு. டாஸ்மார்க் கடையாக இருக்கட்டும், இப்போ அடுத்தது அம்மா உணவகமாக இருக்கட்டும், எல்லாமே அவரால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பண்ணுவார் எதிர்பார்க்குறோம். இப்போ திமுகவினர்லாம் எங்க போனாலும் புலம்பிட்டே இருக்காங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இவர் இன்ஸ்டாகிராம்ல ஜெயிச்சாரு, மக்களை ஏமாத்தி ஜெயிச்சாருலாம் சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? அவங்க கண்ணோட்டத்தில் அது சரின்னு சொல்லிட்டு தான் எண்ணுவாங்க. ஆனால் மக்களுக்கு இப்போ 2 பேருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இவர் வந்து மக்களுக்கு என்ன செய்யறாங்க அதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது இவர் நல்லா கொடுத்துட்டு இருக்காரு. போக இன்னும் நல்லா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும். ஊழல் செஞ்ச அமைச்சர்லாம் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. அது எப்படி கண்டிப்பா பாக்குறீங்க? மக்கள் பணத்தை கையாளலாம் ஒரு நாள் மாட்டுவாங்கல்ல. கம்பல்சரி அதை தப்பு செஞ்சா தண்டனை உண்டுன்றது கன்ஃபார்ம் ஒரு நாள் இருக்கும். அது மக்களா பார்த்து கொடுக்குற தண்டனை. இப்போ விஜய் சார் வந்து ஒரு 1 month ஆகுது. எப்படி இருக்கு அவருடைய செயல்பாடுகள்லாம்? ஒரு நியூஸ் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வருஷம் போக போக கொஞ்சம் இதுவாயிடுவார். எல்லாரும் உட்காந்து அவரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா 15 நாள் வந்தோடனே எல்லாம் இது மாறல அது மாறலன்னு கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் அவர் இது நல்லவர். ஆனா டிஎம்கே சைட்ல இருந்து மொத்தமாவே புலம்பிட்டே இருக்காங்களே ப்ரோ இன்ஸ்டாகிராம். அது கதறல், அவங்களோட கதறல். 60 வருஷம் ஆட்சியில இருக்கிறாங்க, அவரு 2 வருஷத்துல முடிச்சு விட்டுறாரு. அதான் கொஞ்சம் வைத்தறிச்சு. அதை ஏத்துக்க முடியல அவங்களால அப்படின்னு சொல்ல மாதிரி. சில பேர் ஏத்துக்க முடியல, சில பேர் இது பண்ண முடியல. அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ ஊழல் பண்ணவங்கலாம் கைது பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அப்படி கைது பண்ணா எத்தனை திமுக அமைச்சர்கள் கைது ஆவாங்கன்னு நினைக்கிறேன்? அதுல தெரியல. ஆனா என் பாயிண்ட் ஆஃப் வியூல செந்தில் பாலாஜி மட்டும்தான். ஏன் பர்டிகுலர் செந்தில் பாலாஜி? அவரு நிறைய இது பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேமு இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காரு.
அவரை மட்டும் நான் இதுவும் சொல்ல, என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். அவ்வளவுதான். நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டாலின் சார் கைதாக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் சொல்லும் போது 30% ஆஃப் இது வந்து அங்கதான் போகுது அப்படின்னாரு ஒரு பிரச்சாரத்துல. அவரு மாத்தி மாத்தி 2 பேரும் பேசிட்டாங்க, நமக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்ல. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதான். தேங்க்யூ. விஜய் சார் வந்து 1 மந்த் ஆகுது இப்போ வந்து சிஎம். எப்படி இருக்கு அவரோட செயல்பாடுகள்? ஆக்சுவலா 1 மந்த் தானே ஆயிருக்கு. 1 மந்த்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல. ஒரு நியூ சிஎம்மா எப்படி பாக்குறீங்க அவரு? நிறைய அவர் பண்ணுவாங்க. இங்க பாருங்களேன், அவர் பண்ணாமலாம் இல்ல. எல்லாருமே ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் இப்போ விஜய் சார்னு ஒரு ஃபேஸ்க்காக தான் எல்லா தொகுதியிலுமே வின் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த பர்சன் தான் இருக்காங்க, இந்த பர்சன் இருக்காங்க, இந்த பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் இந்த பர்சன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. விஜய் சார் அந்த ஃபேஸ்க்காக எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கனாலுமே சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது, அது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகும். உங்கள் பேரை நீங்கள் தான் காப்பாற்றணும், விஜய் சார் வந்து காப்பாற்ற மாட்டார். ஸோ அதனால் வந்து அவங்கவுங்க அவங்க டிவிக்கில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அவங்களோட வேலையை நல்லபடியாக பார்த்தாங்கன்னா அவங்க நல்லா ஃபேமஸும் ஆவாங்க, நல்லபடியாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேரும் எடுப்பாங்க, ஒரு நல்ல செல்வாக்கும் இருக்கும். இப்போ டிஎம்கே மினிஸ்டர்ஸ்லாம் எங்க போனாலும் வந்து புலம்பிட்டே இருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சிட்டாரு, குழந்தைங்களை ஏமாத்தி ஜெயிச்சிட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, டிஎம்கே வந்து நான் வந்து எந்த கட்சி நான் தப்பா சொல்ல மாட்டேன். நீங்க பொதுவா உங்க பார்வையில் எப்படி இருக்கு? பொதுவா என்னன்னா, ஒரு கட்சி வருதுன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்களேன். இப்போ உங்களுக்கு ஏன் அதுல ஏன் அப்போசிஷன் இருக்கு? ஏன் என்ன உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு இது வேற மக்களுக்கு நல்லது பண்ணும், அவ்வளவுதானே. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது பண்றாங்களா சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணலையா எதிர்த்து கேளுங்க, என்ன இது எப்படி நடக்கலாம் இப்படி கேளுங்க. அப்போதானே வந்து ஒரு கான்ட்ரவர்சி வரும், அவங்க என்ன மாற்றிக்க முடியும் அப்படிலாம் விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து டிஎம்கேக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, கான்ட்ரவர்சி வைக்க வேண்டிய விஷயத்துல வைங்க. சின்ன சின்ன விஷயத்துல தேவையில்லாத விஷயத்துல, ஏன்னா ரோட்ல போறோம் இதுக்கு இவங்க ஊந்துனால தான் விஜய் சார் தான் காரணம். மணி விளக்கு கிளாக் ஓடல, அதுக்கு பேட்டரி போடல, அதுக்கு விஜய் சார் தான் காரணம்னா அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ரோட்ல ஒரு குடிகாரன் வந்து போறான், ஏதாச்சும் ஒரு பொண்ணை சீண்டிட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு விஜய் சார் தான் காரணம்னா அது எப்படி நியாயமாகும்? அவங்கவுங்க ஒரு சென்னையில ஒரு மனுஷனா இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். மேல அது பெரிய தப்பா ஆச்சுன்னா அது என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அது விஜய் சார் பாத்துக்கலாம்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம தப்பு பண்றோம்னா அது நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தான் வந்து எல்லாமே காரணமா இருப்போம். அதே மாதிரி இப்போ ஊழல் பண்ண முன்னாள் அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல. ஊழல் செஞ்சா கைது செய்யணும் தானே. ஊழல் இதுக்கு நம்ம அப்படி பார்த்தது இல்ல. ஏடிஎம்கே டிஎம்கே வரும்போது பெருசா அவங்க 2 பேரும் வந்து கைது பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா இது புதுசா இருக்குல்ல. நல்லது தானே. ஊழல் செஞ்சா கைது நடக்கணும். அது வந்து ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும், டிவிக்கே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே ஊழல்னு ஒன்று நடந்தா கைது நடந்துச்சுன்னா நல்லது தானே. யாருக்குமே லஞ்சம் போகாது, எல்லாருக்குமே அவங்களோட டாக்ஸ் வந்து இதுவாகும். அதனால